வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கம்மங்கூழும் இது கூடவே பார்த்திங்கன்னா மாங்காய் சம்மந்தியும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் சம்மந்தியும் கம்மங்கூழும் சேர்த்து குடிக்கிறப்ப அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது செஞ்சு பார்த்துருங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் ராகி கூழ், அப்புறம் பார்த்திங்கன்னா சோளக்கூழ் இதெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி கம்பங்கூழ் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு கம்பை எடுத்து நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க. கல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தடவை அரிச்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துக்குங்க. அது போல் தான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம திரும்பவும் கூழ் காய்ச்சறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ கம்பை தண்ணிலாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை ஒன்றும் பாதியுமாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ கம்பங்கூழ் கிண்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் குக்கர் எடுத்திருக்கேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக. இந்த டம்ளர் அளவு தான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு எடுத்திருந்தேன். எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதால் 4 டம்ளர் அளவு தண்ணி வைக்கணும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை ஃபஸ்ட்டு அளந்துக்கிறேன். 4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துங்க. பத்தாயிரத்துக்கு நல்ல தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எனக்கு ஒரு 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தது. கூட எக்ஸ்ட்ரா நல்ல தண்ணி சேர்த்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை இதில் சேர்க்கணும். நல்லா கொதி வரட்டும். இதுலேயே நான் உப்பு சேர்த்துட்றேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா கூழ் கரைக்கும் போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் இதிலையே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இந்த அளவு கொதி வரணும். இப்போ தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை இதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். கம்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை ஃபுல்லாக சிம்முக்கு மாற்றிக்குங்க. அதுக்கப்புறம் கம்பை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வெந்து திக்காகி வரும். நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம அதிக தீயில வச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்பு டக்குன்னு திக்காயிடும், ஆனால் வெந்து வராது. அதுக்காக தான் மிதமான தீயில வச்சு நல்லா இது போல் கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு கரண்டி வச்சு கலக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் விஸ்கு வச்சு கூட கலந்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வரும். இப்போ நல்லா திக்காகி இருக்குது பாருங்கள். நல்லா வேகட்டும். நல்லா கம்பு வெந்து திக்காகி வர வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் நமக்கு. இப்போ ஓரங்கள்லாம் நல்லா எடுத்துவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இப்போ இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எந்த பக்குவத்துக்கு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கம்பு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கலந்து பாருங்கள். உங்களுக்கு இப்போ கலக்கும் போது இது தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஆறிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா திக்காகி வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் நமக்கு கூழ் கரைச்சி குடிக்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கம்பு மாவு நல்லா வெந்து வரணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடியிலேருந்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறி திக்காகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்குவோம். இது போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மண் பாத்திரத்தில் நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம உருட்டி போட்டு வச்சுக்குவோம். மண் பாத்திரத்தில் போட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா காலையில் நம்ம கூழ் குடிக்கும் போது நல்லா நமக்கு ஜில்லுன்னு இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் மண் பாத்திரத்தில் போட்டு வைக்கிறேன். இதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு உருட்டி எடுத்துக்கங்க. இதே கம்பங்கூழ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இது கூட பார்த்திங்கன்னா நல்லா கருவாடு தொக்கு, காரக்குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. கீரை சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு மீதம் கூட நம்ம தண்ணியில் போட்டு வைக்கலாம். இல்லை கூழாக கரைச்சி குடிக்க போகிறீங்கன்னா இது போல் தண்ணியில் போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க.
நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி இது நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். மறுநாள் காலையில் கம்பு கூழ் எப்படி கரைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தேவையானதை எடுத்து கம்பங்கூழ் கரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் பாதி தான் கூழ் செய்ய போகிறேன். மீதியை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுக்க போகிறேன். மறுபடியும் தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து கரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க விருப்பம் இல்லைன்னா வெளியிலேயும் கூட வச்சுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக அதே தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மித்ததை எடுத்து வச்சுருவோம். நான் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா 2 நாள் வரைக்கும் தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி கூட நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். கம்பங்கூழ் கரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகள் நல்லா உடச்சி விட்டுக்குங்க. நல்லா சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப அழுத்தமெல்லாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா உடச்சி விட்டுக்குவோம். உடச்சி விட்டுட்டு இதில் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அதுக்கு தகுந்த அளவு தயிர் சேர்த்துக்குங்க. நான் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடுசாக, அதை நல்லா கையால் உதுத்து விட்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கையால் கரைச்சி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா ஒத்தாப்பில் கரைஞ்சி குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கூழ் வந்து திக்காக இருக்குது. இதில் நம்ம திரும்பவும் தண்ணி ஊற்றி நம்ம குடிக்கிற பக்குவத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கரைச்சி எடுத்துக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா பச்சை மிளகாய் சேர்க்காமல் சேர்த்து செஞ்சு கொடுங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ கூழ் பக்குவம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க, நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ நம்மளோட கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாங்காய் சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மாங்காயில் பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேங்காயும் எடுத்துக்கங்க. ரெண்டும் சரிசமமாக வச்சு அரைக்கும் போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். மாங்காய் புளிப்பாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் புளி சேர்க்க தேவையில்லை. மாங்காயில் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குன்னா புளி ஒரு சின்னதாக ஒரு துண்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இதில் வந்து நம்ம தண்ணிலாம் விட்டு அரைக்கக்கூடாது. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்க்காமல் இந்த சம்மந்தி பார்த்திங்கன்னா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக சட்னி மாதிரி அரைச்சிடக்கூடாது. இது போல் ஒன்றும் பாதியமாக கொரப்பாக இருக்கிற மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட மாங்காய் சம்மந்தி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கம்பங்கூழ் கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வத்தல், அப்புறம் வந்து மாங்காய் தொக்கு, இது போல் சம்மந்தி, கொத்தரை வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்ன ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.